வணக்கம் மக்களே. போன வீடியோவில் பார்த்த மாதிரி டே 4 லாஸ்வேகஸ்லேருந்து டாலஸ் போகிற அன்றைக்கி டாலஸ் ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டாலஸ் ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால நம்ம எந்த ஹோட்டலில் தங்கினோம், அந்த ஹோட்டலில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். ஆல்ரைட், வாங்க ஹோட்டலுக்குள்ளே போகலாம். இதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இது ஹோட்டல்லையே இருக்கிற கசினோ பிளேயிங் ஏரியா. இப்போ நம்ம அங்கே போகிறதில்ல. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே 2 ஏரியா இருந்துச்சு. ஒன்று செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று நீங்கள் ஒரு ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆர் செக்இன் ப்ராசஸ் பண்ணுறது. நாங்கள் போன அன்றைக்கி அந்த செக்இன் கவுண்டரில் நிறையா கூட்டம் இருந்துச்சு. அப்படி ஆல்சோ நைஸ். அதனால் அங்கே போகாமல் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டருக்குள்ளார வந்து நீங்கள் செல்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வரும்போது பெருசாக ஒன்றும் கேட்கல. உங்களோட யார் பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அவங்களோட லைசன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடித்து அதை அந்த கீபேட் அதில் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சில பல டீட்டெயில்ஸ், அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் படித்து சொல்லி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ட்ரு பண்ணி ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இனிஷியல் காஸ்ட் என்ன அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் அந்த காஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் தான் புக் பண்ணியிருக்கோம், அடுத்த நாள் போகிறது. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிக்காமல் சைன் பண்ண அப்படி வந்து வேணும். ஸோ அப்போ ஸ்க்ரால் பண்ணி படித்தோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக கிரெடிட் கார்டை எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதோட புக்கிங் பண்ணணும். அந்த கார்டை என்ட்ரு பண்ண சொல்லணும். ஸோ ஸ்லாட்டில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து டெபாசிட்டுக்காக நம்ம புக்கிங் பண்ணுறப்பவே ஏற்கனவே கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஹேங் ஓவர் படத்தில் காட்டுற மாதிரி பெட்டை தூக்கி டாப் ஃப்ளோரில் போட்டோ இல்லை ஹோட்டல் ரூமுக்குள்ளார புளியை கூட்டு வந்தோம்னாலும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக அது பண்ணி முடித்தோடனே நமக்கு ஒரு கீ டெலிவரி. கீ அப்படின்றது ஒரு கார்டு. ஸோ அந்த கார்டு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கார்டு, அப்புறம் இன்னொரு கார்டு. அதாவது ஸ்பௌஸோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கார்டு யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வரும்போது 2 கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சம்டைம்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேர் வந்து ஒரே டைமில் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ரூமுக்கு போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் 2 keys. இப்போது நம்ம ரூமுக்கு போகிறதுக்கான எலிவேட்டர் ஏரியாவுக்கு வரோம். ஒவ்வொரு டெக்கார், அந்த இடத்துல லைட்டிங், அங்கே இருக்கிற ஆப்புலன்ஸ், லக்ஸரி தான் எல்லாமே. ஸோ இதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம். லிஃப்ட்டில் ஏரியாச்சு. ஃப்ளோர் 63 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 63வது மாடி தானா இல்லை வேறு ஏதாவது மாடியா, நம்ம அடுத்த வர செக்மெண்ட்ஸில் பார்ப்போம். ஸோ உள்ளே வந்தாச்சு. நம்ம ஃப்ளோர் ஹோட்டல் ரூம் இருக்கிற ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு தனி தீம். இந்த ஃப்ளோருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் தீம். ஃப்ளோர் 63. இப்போது அந்த ரூம்ஸ் இருக்கிற ஏரியா கார்பெட்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங். லைட்டிங் ஆனது இம்பார்ட்டன்ட் பார்ட். உங்கள் ரூம் வாசலில் நல்ல பிரைட் லைட்ஸ் இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனுக்கு நீங்கள் போகிறப்போ அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு. உங்கள் கீ கார்டை வச்சு you just have to swipe or just hold it. ஹோல்ட் பண்ணோன்னே டோர் திறந்துடும். டோர் திறந்த உடனே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருட்டாக தான் இருக்கும். உள்ளே போனோடனே அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு டச் பேட், ஆசம் டச் பேடில் ஆல் லைட்ஸ் ஆன் அப்படின்னு ஆன் பண்ண உடனே அந்த லைட்ஸ் ஒரு சின்ன டிலேவில் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ராமேட்டிக்கலாக அந்த கர்டன்ஸ், இந்த ட்ரேப்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஜஸ்ட் அமேசிங். ஆல்மோஸ்ட் 700 feet ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம். அது 2 குவீன் பெட்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி. அப்புறம் இந்த வியூ அமேசிங். 63rd floor. அப்புறம் ஒரு நல்ல டிவி வியூ பாருங்கள். ஃப்ளோர் டு சீலிங் கிளாஸஸ் வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சைடு கோல்டு பிளேட் ஒரு ட்ரம்ப் டவர். கீழே இந்த பில்டிங்ஸ் பூரா இது எல்லாமே வின்னோடது. அது ஒரு ஸ்விம்மிங் பூல், ஷாப்ஸ்லாம் கீழே இருக்குது.
பார்க்கிங் லாட். அப்புறம் நாங்கள் தங்கியிருந்தது வின் ஆன்கோர் அப்படின்ற டவர். இது வின்னோட ஒரிஜினல் பில்டிங். ஸோ இதான் ஸ்ட்ரிப்பில் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ். வின்னுக்கு நேர் ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற அந்த காலி இடங்க வின் ஏற்கனவே வாங்கியிருந்ததாக சொன்னாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ப்ராபப்ளி இன்னொரு இந்த ரிசார்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க போல தெரியுது. ஏற்கனவே வின் ரிசார்ட்ஸ் தான் உலகத்துலேயே 7th லார்ஜஸ்ட் ரிசார்ட்னு சொல்கிறாங்க பை இன்டர்நெட் ஸ்கொயர். சொல்லிச்சு. அப்புறம் ரூம்குள்ளார பார்த்தீங்கன்னா நைஸ் பெரிய லாங் டேபிள், டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பேர் உட்கார அளவுக்கு ஒரு சோஃபா, நைஸ் அண்ட் கம்ஃபி பெட்ஸ், எல்லாத்துலேயும் ஃபோன்ஸ். இந்த ஆர்ட் ஒர்க் ஆல்சோ கிரேட். ஆனால் எல்லா ரூம்லேயும் அதே மாதிரி வின்னில் இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் இந்த சேம் ஆர்ட் ஒர்க் தான் வச்சுருக்காங்க. ரூம் ஆக்சஸ் இஸ் நைஸ். இது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், ஸ்டோரேஜ் ஏரியா, சூட்கேஸ்லாம் வச்சுக்கிறது. அண்ட் இப்போ பாத்ரூம்ஸ், அமேசிங் பாத்ரூம்ஸ். கூட 2 ரோப் கொடுக்குறாங்க. டாய்லெட்டுக்கு தனியாக ஒரு ரூம், பெரிய கண்ணாடி வச்சு ஒரு ஷவர் ஏரியா, டப் ஏரியா. So again, toiletries, all top-notch toiletries. இந்த ஷவர் ஃபாசெட்ஸ் இன்னும் ஃபோர்ஸாக தண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஜாகுவார் ஆட்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணி வந்துச்சு. இந்த வெட் ஏரியாவும் ட்ரை ஏரியாவும் செப்பரேட் பண்ணுற மாதிரி நைஸ் கிளாஸ் டோர்ஸ். அப்புறம் இந்த டப் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணது. அது ஸ்பாட்லெஸ்லி க்ளீன். ஒரு சின்ன தூசி, ஒரு சின்ன அழுக்கு கூட நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. மற்ற ஹோட்டல்ஸ்லாம் கீழே ப்ராப்ளி டைல்ஸ் ஊட்டியிருப்பாங்க. இங்கே பாத்ரூமில் ரியல் மார்பிள்ஸ். ஸோ அதை பார்த்தாலே தெரியும். இது 2 வாஷ் ஏரியா, அப்புறம் அந்த மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கிட் ஏற்கனவே, லாட்ஸ் ஆஃப் டவல்ஸ், ஹேர் ட்ரையர், இந்த மேக்கப் பண்ணுறதுக்கான ஸ்டூல், அந்த லைட்டு. அங்கே பாருங்க இப்போ ஒரு குட்டி டிவி. அது அப்புறம் டாய்லெட்டில் ஒரு ஃபோன், எதுக்குன்னு தெரியல, பட் வச்சுருக்காங்க. நைஸ் ஸ்பேஷியஸ், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பாத்ரோப்ஸ். நான் போன ஹோட்டல்லே தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பாத்ரோப் இருக்கிற ஹோட்டல், ஆஃபீஸ்க்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அந்த ஒரு லக்ஸரி இருக்குது தான் செய்யுது. அப்புறம் வந்தோன்னா நல்லா ஃபுல் சைஸ் பெரிய மிரர், கேம், ஸ்டோரேஜ் ஏரியாவில் சூட்கேஸ் எக்ஸ்பைர்ட் ஐட்டம்ஸ். அங்கே ஒரு சேஃப் இருக்குது, அங்கே துணி மாட்டுறதுக்கு ஹேங்கர், அப்புறம் அயன் பாக்ஸ், அயனிங் போர்ட், ஒரு 2-3 சூட்கேஸ், பெரிய சைஸ் சூட்கேஸ் இருந்தால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இடம் இருக்குது. ஸோ ஒரு நைஸ் ஒன். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த ரூம் போகிறப்ப அந்த வியூ ஸ்டைல்ஸ். எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி வி காட் தி டாப். அப்புறம் இதை இங்கே சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மினி ஸ்டோரேஜ், ஃப்ரிட்ஜ், மினி ஃப்ரிட்ஜ். பாருங்கள் கீழே லைட்டிங், அப்படியே இல்லை நிறைய லைட்டிங் இருக்குது. அந்த லைட்டிங் பாருங்கள். ஸோ ஓகே, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஐட்டம்ஸ் எடுத்தோம்னா வித்தின் 30 seconds யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் இட். இல்லை அப்படின்னு சொன்னால் வில் பி சார்ஜ். ஓகே, சின்ன சின்ன ஐட்டம்ஸும் நல்லா அழகாக பார்த்து ரசனையாக பண்ணியிருந்தாங்க. இது கூலர்ஸ், கார்ட் ஓப்பனர், அப்புறம் சம் ஜென்ரல் கைட்லைன்ஸ். ஸோ இதான் நான் சொன்ன அந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ். இதில் 30 செகண்டுக்குள்ளார திரும்ப வைக்கலன்னா அந்த ஐட்டம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வெயிட் ப்ரெஷர் இருக்கும் போல இருக்குது. நாங்கள் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்தோம். ஒரு பாட்டில் தண்ணிக்கு $16. 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பெக்டட். இந்த ஹோல் ஏரியாலேயே அந்த ட்ரே மட்டும்தான் கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு. அப்போனா பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது நம்ம உள்ளே பார்க்க போகிறது தான் மினி பார். அந்த மினி பாரில் இது காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ். மற்ற எது தொட்டாலும் காசு, பட் அந்த ஃபேண்டா, 7up அது வந்து இட் வாஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. இது ஃபுல் சரக்கு. இதை ஓப்பன் பண்ணுறப்போ வீட்டுக்கார மாதிரி டச் பண்ணிங்கன்னா டெட் பாடி ஆயிடுவீங்க அப்படின்னு வார்ன் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் அதை திறக்கவே இல்லை. இந்த வீடியோ எடுத்ததும் அவங்க தான், மோண்டு கூட பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ அதே மாதிரி தான் எவ்வளோ எடுக்கிறோமோ
எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு. ஆல் ரைட். ஸோ அகெயின் இந்த லைட் ஆக்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு லைட்டுமே ரொம்ப பார்த்து அவ்வளோ அழகழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒயிட்டு, அந்த சைடு கோல்டன் கலர், ஃப்ளோருமே ப்ராப்பர் டைல்ஸ் ஒரு ஏரியாவில், அப்புறம் நைஸ் கார்பெட்ஸ். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 பேர் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய சோஃபா, காலை நீட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு டீ டேபிள் மாதிரி. அமேசிங். நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பார்க்க அழகாக மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். இந்த பெட் இருக்குது பாருங்கள், இதை சொல்லி ஆகணும். இது வரைக்கும் என் வாழ்நாள்லேயே எந்த ஹோட்டல் போனாலும் அந்த பெட்டு அக்கஸ்டமாகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த பெட்டு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சேம் லைஃப். ஆல்சோ இங்கே அலெக்ஸா கூட இருந்தாங்க. அமேசான் அலெக்ஸா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் தமிழில் பதில் சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். நான் கேட்கல. அப்புறம் நைஸ் ஃபோன்ஸ். பொண்ணுக்கு இந்த ஃபோன் ரொம்ப இந்த டேபிளில் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை பார்த்துட்டு எனக்கும் வீட்டுக்கு வரப்போ ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஹோட்டல் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. டிவி நல்ல என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. மேஜர் சேனல்ஸ் வருது. மூவிஸ் பார்த்தா மட்டும் யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. ஸோ அகெயின் வியூ அமேசிங் வியூ, ஸ்ட்ரிப்போட வியூ. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் வந்து வின்னோட ப்ராப்பர்ட்டி. எல்லாமே வின்ஸோட ப்ராப்பர்ட்டி. அந்த க்ரீன் பேட்ச் வந்து கோல்ஃப் கோர்ஸு, அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வின்னோடது. பெரிய ஷாப்பிங் ஏரியா, லக்ஸரி ஷாப்பிங் ஏரியா. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, கீழே பார்த்துட்டு இருக்கிறது தான் லாஸ் வேகஸில் இருக்கிற பிக்கெஸ்ட் மால். உள்ள ஒரு ஆப்பிள் ஸ்டோர், ஹெச்என்எம், மேசிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ காரெல்லாம் டாய் கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. இந்த அமேசிங். அந்த ஃப்ளோர் டு சீலிங் அன்இன்டரப்டட் வியூ இருக்குது பாருங்கள். அது நைட் டைமில், பகலில் சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஏரியாவை. மொத்தம் 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் இப்போ ரைட் சைடில் பார்க்குறது வந்து இட்ஸ் அடல்ட்ஸ் ஒன்லி ஸ்விம்மிங் பூல். நாங்கள் அடல்ட்னாலும் கூட 2 குட்டிங்களை கூப்பிட்டு போனதுனால அவங்க போக முடியல. அது பார்க்கிங் லாட், ஐ திங்க் 4-5 ஃப்ளோர்ஸ் இருக்கிற பார்க்கிங் லாட். அது இன்னொரு ஸ்விம்மிங் பூல், அதுவும் அடல்ட்டுன்னு சொன்னாங்க. நாங்கள் போக முடியல அந்த இடத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரமாக நீங்கள் பார்க்குற ப்ளூ ஏரியா, அதுவும் ஒரு ஸ்விம்மிங் பூல். கிட்ஸ் அலோவ் பண்ணுற ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது வர செக்மெண்ட்டில் பார்ப்போம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் அகெயின் தி வியூ. நமக்கு எங்கே போனாலும் பிரியாணி காட்டணும். ஸோ அதனால் போனோன்னு மொதல் வேலையாக பிரியாணியை ஓப்பன் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம எங்கே போனாலும் ட்ரமாட்டிக்காக ஏதாவது பண்ணி ஆகணும்ல, அதுக்காக இது அண்டா காக்கசம் அபூக்காவுக்கும் திறந்தது சீசேம். இது கைத்தட்டினா ஆப்வியஸ்லி திறக்காது. அங்கே ஒருத்தனை செட் பண்ண சொல்லி பட்டனை செட் பண்ணி பண்ணோம். இந்த செட்டப், அந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற செட்டப், இதை மட்டுமே ஒரு 10-15 தடவை இருந்தால ட்ரை பண்ணி பார்த்தோம். போரே அடிக்கலை. ரைட். இதுதான் அந்த ஸ்பா ஏரியா. அங்கே ஒரு சலூன். ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து முன்னாடியே ரிசர்வ் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்பா ஏரியா இது. அந்த லைட்டிங், அந்த தீம் அமேசிங். ஸோ இந்த ஏரியாவில் தான் இந்த ஃபுல்லி எக்விப் ஜிம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஜிம் ஏரியா. ஸ்ட்ரெயிட் அஹெட் ஸ்பா. ரைட் சைடு இருக்கிறது மென்ஸ் ஸ்பா, லெஃப்ட் சைடு இருக்கிறது விமென்ஸ் ஸ்பா. சீலிங்கில் இருக்கிற ஆர்ட் ஒர்க் பாருங்கள். இந்த ஹோல் தீமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் சிட் அவுட் அண்ட் ரிலாக்ஸ், அந்த மாதிரியான இடம் தான் இங்கே. அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு. இது ஒரு சின்ன ஸ்டோர். ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறதுக்கு அங்கே ஏதாவது ஐட்டம்ஸ் வாங்கணுன்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். ஸ்விம்மிங் பூலுக்கு, அதாவது கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு இது வழியாக தான் போய் ஆகணும். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஸ்விம்மிங் பூல். அங்கேயும் அவுட் சைட் டைனிங் ஏரியா இருக்குது. ஸ்விம்மிங் பூலை பார்த்த மாதிரி உட்காரலாம். ஆல் இன் ஆல் கிரேட் லே அவுட். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது தான் கிட்ஸ்லாம் அலோவ் பண்ணுற ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்கே இது வரதுக்கு வந்து ஒரு ஸ்பா ஏரியாக்குள்ளார வந்து வருவோம். அதுக்கு ஒரு லிஃப்ட்டு, நல்ல அருமையான கார்டன். இது வந்து ஒரு மிடில் ஆஃப் த டெசர்ட். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது லாஸ் வேகஸ் போகிற வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா தெரியும். பொட்டல் காடு, அதுக்கு நடுவில் இப்படி ஒரு கார்டன், இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூல்,
இதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு வந்து இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் இவ்வளவு லக்ஸரியாக இருக்கிறதுனால. ஸோ பிள்ளைங்கள குளிக்க விட்டு விளையாட விட்டு நம்ம இந்த சேரில் நல்லா மரத்துக்கு அடியில் நல்ல நிழலில் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அருமையான வியூ அகேன் ஃப்ரம் டாப் பாட்டம் டு டாப் அருமையான வியூ. ஆல்மோஸ்ட் இருந்த நேரத்தில் பகல் நேரத்தில் பூரா பிள்ளைங்க இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் உட்காந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறப்பவே ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், சாப்பிட்லாம், ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணலாம். இங்கே தான் வந்து நாங்கள் இது 63வது மாடி தானா நம்ம இருக்கிறது, இது உண்மையிலேயே அவ்வளோ உயரமான பில்டிங்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ரூம் நம்பர் 6341 அப்படின்னா 63 மாடி தான் அப்படின்னு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. இது 60 மாடி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பஞ்சாயத்தை எப்படி தீர்க்கிறது? என்ன வேண்டியதுதான் வேரல் வச்சு சரி இது 3வது மாடி வச்சு 3வது 4வது 28 ஃப்ளோர். அந்த கடைசி ஃப்ளோர் தான் வந்து பிரசிடென்ஷியல் ஸ்வீட்ஸ் ரூமே இருக்கும். பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். இதுதான் கசினோ. லாஸ் வேகஸ்ன்றதுனால கசினோ இல்லாத ஹோட்டலே இல்லை, இங்கேயும் கசினோ இருந்துச்சு. நாங்கள் இங்கே போய் கசினோ போகல. எல்லோரும் சொன்னால் பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு போனீங்கல்ல அப்படின்னாங்க. இல்லை, பிள்ளைங்கள தனியாக ரூமில் விட்டுலாம் போகல. இதுதான் அமேசிங் நைட் வியூ. இந்த நைட் வியூவை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே பேசாமல் சும்மா உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த லைட்டிங், கிரேட். அதுக்கப்புறம் க்ளோஸ் தி டே, எண்ட் ஆஃப் தி டே தூங்கினோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ளைட்டு கிளம்பணும். 10 மணிக்கோ நம்ம தான் எழுந்திரிச்சோன்னு நினைக்கிறேன். காலையில் படுத்த இடத்துலேருந்தே வந்து ட்ரேப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, தட் இஸ் ஆல்சோ நைஸ். இதை தான் ஒரு 10-15 தடவை திறந்து பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே அருமையான தூக்கத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூ. அமேசிங்.